ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ப்ரெட்டை வச்சு ஒரு புது டிஷ் செய்வோம். 3 in 1 இருக்கும். பச்சை பட்டாணி அரைச்சி வச்சுக்கலாம். கார்ன் அரைச்சி வச்சுக்கலாம் 1 2. உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். குடமிளகா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். பீன்ஸு கேரட்டு பொடி பொடியாக நறுக்கியேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ப்ரெட்டு 4, கம்பு மாவு. இதுதான் கம்பு மாவு. இது ஓட்ஸு அரைச்சி வச்சிருக்கேன். இது ரவா. இதான் இதுக்கு பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சப்பாத்தி போட்டு ரெடியா வச்சிருக்கோம். இதுலயே வச்சு பண்ணிக்கலாம். இதுலயே இந்த மசாலா வச்சு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க இந்த பவுல்ல எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்ப பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம். கார்னை போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், குடமிளகா, தேவையான அளவு உப்பு, பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உருளைக்கிழங்க பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம கம்பு மாவை கொட்டிக்கலாம். எல்லாரும் மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க, அரிசி மாவு யூஸ் பண்ணுவாங்க. இது சிறுதானியத்தை வச்சு நம்ம பண்ண போகிறோம். கம்பு மாவு, ஓட்ஸு 1 2 அரைச்சி வச்சுக்கலாம். ரவா, இதையே கொட்டி பிசைஞ்சுக்கலாம். இது நல்லா உருண்டையை உருட்டி வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக உருண்டையாக பிடிங்க. லூஸாக பிடிக்காதீங்க, நம்ம அழுத்தி அழுத்தி பிடிங்க. இதில் எல்லாமே பட்டாணி, கார்னு, நம்ம சின்ன பிள்ளைங்க சேர்த்து வாயில் மாட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி விட்டோம்னா அவங்களுக்கு வாயில் எதையும் தென்படாது. இந்த ப்ரெட்டை எடுத்து தண்ணியில் நனைச்சி லைட்டாக நனைச்சி நல்லா புழிஞ்சிக்கணும். கையை வச்சு புழிஞ்சிட்டு நம்ம அந்த ஒரு உருண்டையை எடுத்து டிப் பண்ணி ஐஸ் குச்சி இருக்குல்ல, ஐஸ் குச்சி அதை இப்படி பண்ணி நல்லா ரோல் ஆட்டம், நல்லா பால் ஆட்டம், நல்லா உருளையாக வச்சு நல்லா கொண்டு தட்டிடணும். நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ, லாலிபப் அட்டை வேணுமா, உருண்டை அட்டை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உருண்டையாக வச்சு நம்ம இப்போ இது பண்ணி கொண்டு வரணும். நம்ம உருட்டிட்டு இந்த கம்பு ராகி மாவில் நம்ம பிசைஞ்சு மாவை போட்டுக்கலாம். நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரெட் எடுத்து நினச்சிட்டு நீங்கள் கேட்கலாம், ஏன் அப்படியே வச்சு உருட்டலாமே அப்படின்னு. இதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும்.
நல்லா பிடிச்சிட்டு வேணா உங்களுக்கு விருப்பப்பட்ட இந்த இதை எடுத்துடலாம். எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நாங்கள் இது பண்ணி நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து பிடிக்கணும். நம்ம ஏற்கனவே சுட்டு வச்சுருக்கோம் சப்பாத்தி சுடலை, அதில் இந்த மாவை டிப் பண்ணி நல்லா வச்சு அழுத்தணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இதுக்கு அழுத்திட்டு லைட்டாக தண்ணி தட்டுக்கணும். இது காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டாட்டம் கொடுக்கலாம். எல்லா ப்ரோட்டீனும் கலந்துருக்கு இதில். என்னடா கீழே வைக்கிறேன்னு கீழே சுத்தமாக தான் வச்சுருப்பேன். நல்லா உள்ளங்கையில் வச்சு நம்ம அடக்கி தட்டுற மாதிரி இப்படி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டு மைதா மாவெல்லாம் இது பண்ணாதீங்க. இப்போ இந்த சைடு நல்லா மடித்து விட்டு வெளியில் வராத அளவுக்கு நல்லா மடித்து விடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் நல்லா இது ஒரு டைப்பு. இன்னொரு சப்பாத்தி எடுத்து இதே மசாலாவை நல்லா நான் அடுப்பில் வச்சு செய்கிறேன். இப்போ நம்ம சப்பாத்தியில் வச்சோம்ல, அதை ஆவி வச்சு எடுத்துக்கலாம், வெவிச்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தியில் ரோல் பண்ணதை இதே மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு வச்சிடலாம். நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பிடிச்சி வச்சிருந்தா ஐஸ் இதை போடலாம். லாலிபாப் ஒன்றா போட்டு இருக்கோம். பாருங்க, பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. சிம்மில் நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா இது பண்ணோன்னு பிடிஞ்சோன்னு எடுங்க. இப்போ நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுருப்போம்ல, அதை போட்டுக்கலாம். ஒரு பொருளை வச்சு 3 டிஷ்ஷாக செய்கிறோம். நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சப்பாத்தியில் ரோல் பண்ணி வச்சுருந்தது வெந்துருச்சு. இப்போ வாங்க எடுத்துடலாம்.
and subscribe.